இன்னைக்கு என்ன லஞ்சு? அவனும் பிரியாணி எடுத்துக்கணும்ல. பிரியாணி வரும்னு பார்த்தா எதுவும் இல்லை. முஸ்லீம் ஃப்ரெண்டே இல்லை. சரி, பாய் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை எங்களுக்கு. சிக்கன் தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. என்ன சிக்கன் குழம்பு என்ன சொல்லுது எனக்கு தெரியும். சிக்கன் குழம்புலாம் வேணும். பிரியாணியே சாப்பிட்டு மாதிரியா இருக்கிறாங்க. என்ன சொல்லுதுன்னு தெரியல. சிக்கன் எனக்கு என்ன வேணும்? ஏதாவது க்ரீமி அதான் கிரேவி மாதிரி சொல்லுவேன். க்ரீமியானா பட்டர் சிக்கன் தான். ஆனால் பட்டர் சிக்கன் வந்து சப்பாத்திக்கும் காரமாக வேணும். அப்போ ஓகே, ஸ்பைசி பட்டர் சிக்கன் செய்யலாம். எடுக்கிறியா? இப்போ ப்ராசஸில் இருக்குது. மேடம் வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கு தக்காளி தேவைப்படாது, ஆனியன் மட்டும்தான். அதுவும் அந்த பிரியாணி ஸ்லைஸ் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஃபுட் ப்ராசஸுக்கு போட்டாலே கரெக்டாக வந்துருக்கும். அப்போ அதில் போட்டுருக்கேன். எனக்கு சரி, நம்ம அறிஞ்சு பார்க்கலாம். உன் கையிலேயே எல்லாத்தையும் செய்யணும்னு நினச்சிருக்க நீ. ஆமாம் ஆமாம். சரி, ஓகே. ஸ்பைசி பட்டர் சிக்கனுக்கு ஆனியன் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம், கர்டு 1 கப், அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு. இதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம், தனியாக இருக்கட்டும். சிக்கனை வந்து அலசி மஞ்சத்தூள் போட்டு நல்லா கர்ட்லாம் போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். பட்டர் சிக்கனுக்கு பட்டர் தேவைப்படும். ஃபஸ்ட்டு இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு தவா ஆன் பண்ணிக்கலாம். நான் ஸ்வேதா என்ன அளவில் ப்ராசஸில் இருக்குது? ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டு சிக்கன் செய்யலாம் அப்படின்றது. ஓ, 65 அவருக்கு இல்லை, குர்குரே சிக்கன். அது ஒரு தனி சேனல் போடுறேன். குர்குரே சிக்கனா? ஆமாம், அவன் கேஎஃப்சி சிக்கன் தானே சாப்பிடுவான். இந்த அப்படி பொறுப்பொருன்னு இருந்தால் பிடிக்கும்ல குழந்தைக்கு. அதான் அவங்க ரெடி பண்ணுறாங்க. எப்படி சாப்பிடுவான்னு தெரியல. இதுக்கு வெறும் செஸ்ட் பீஸ் மட்டும் இருக்கும்ல, அந்த மாதிரி கறி இருந்தால் குர்குரே சிக்கன் சூப்பராக இருக்கும். நம்ம கிரேவிக்கு மாதிரி இருக்கா, அதனால அதை செய்ய வரமாட்டேங்குது. 3, 2, 1 கோ. நம்ம பட்டர் சிக்கனுக்கு தக்காளி வேண்டாம், வெங்காயம் மட்டும்தான். ஆனியனை வந்து நம்ம பாருங்கள், இங்கே எண்ணெய் மிதக்கிற அளவு ஊற்றிருக்கேன். அதில் போட்டு நம்ம நல்லா ஆனியனை ஃபஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த முட்டைக்கெலாம் கொடுப்பாங்கல்ல அத்தோக்கு, ஒரு ஃப்ரைடு ஆனியன், அந்த மாதிரி ரெடி பண்ணி தான் நம்ம அதை கிரேவிக்கு எடுத்துக்க போகிறோம். வெஜிடபிள்ஸ் வதக்கி போய் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற அளவு நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணலாம். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அப்போ கூட இன்னும் கொஞ்சம் ஃபுல் ப்ரௌனிஷ் வரல. எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் விடுவோம். விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபில்ட்ரு பண்ணிட்டோன்னா இதுலேருந்து நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் போதும். இந்த மாதிரி தான் நல்லா ப்ரௌனிஷ் ஆகணும். நம்ம ஆனியன் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். இதை வச்சு தான் நம்ம இப்போ ஒரு கிரேவி மாதிரி செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு தயிர் 1 கப் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் அந்த ஆனியன் போட்டுக்கோங்க. ஃப்ரைட் ஆனியன்ஸ், கரம் மசாலா, சில்லி பவுடர் 2 டீஸ்பூனு. அதுக்கப்புறம் இந்த பட்டர் நல்லா உருக்கி எடுத்துக்கலாம். மெல்ட் ஆகுது. சிக்கனில் ஊற்றும் போது கரெக்டாகிடும். வச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் சிக்கன் எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஆனியன் கூட எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எலுமிச்சை பழம் ஒரு அரை போதும், ரொம்ப புளிப்பான, ஏன்னா நம்ம ஆல்ரெடி தயிர் ஊற்றிருக்கோம்ல.
இதுக்கு மேலே அந்த பட்டரை ஊற்றுங்க, இந்த சிக்கன் மேலே. இது போதுமா இந்த அளவு பட்டர்? இப்போ நம்ம செய்யும் போது மறுபடியும் போடுவோம்ல, அது கரெக்டாகிடும். இது சிக்கனில் நல்லா அந்த பட்டர் ஃப்ளேவர் இறங்குன்றதுக்காக தான் இதில் நம்ம ஊற்றுறோம். ஒருத்தர் ஆல்ரெடி வந்து வெயிட் பண்ணுறாரு, மறந்து போயிட்டாரு. காக்காவா? என்னடா டைம் ஆச்சு. சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, ஆன் பண்ணிட வேண்டியதுதான். இதுக்கப்புறம் ஸ்பீடாக போடலாம். இது வரைக்கும் தான் அந்த ஃபைட் ஆகிற வரைக்கும் தான் நம்ம வெயிட் பண்ணணும். ஓடிட்டான். இப்போ இந்த ஸ்பைசஸ் போட்டோம்ல, அதில் இஞ்சி பூண்டு நம்ம பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. ஸ்லிம்லேயே இருக்கட்டும். நீங்கள் இந்த இஞ்சி பூண்டு அரைச்சிருப்பீங்கல்ல, அந்த ஜாரில் கொஞ்சம் ஃப்ரைட் ஆனியன், கர்ட், மல்லி, இது நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். தயிர் எடுக்கிறதால தண்ணி தேவைப்படாது, அப்போதான் அந்த க்ரீம் போய் இதை நம்ம இதில் போடணும். தண்ணி ஊற்றாதீங்க, ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா அந்த க்ரீமியாக வராது பாருங்கள். க்ரீமியாக இருக்கா, இது அப்படியே போட்டுக்கோங்க. இதில் அந்த ஃப்ரைட் ஆனியன் கொஞ்சம் இருக்குது, அதையும் போடுங்க. அந்த தயிரோட அந்த ஆனியன் ஃப்ளேவர் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் இது பண்ணுங்கள். நம்ம ரொம்ப ரோஸ்ட் பண்ண வேண்டாம், அது ஆல்ரெடி ரோஸ்ட் ஆகி தான் இருக்குது. நம்ம சிக்கன் பண்ணி வச்சோம்ல, அதை இதில் போட்டுடலாம். இது நம்ம அந்த அரைச்சோம்ல தயிர், அதை தான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம், இது ஏன்னா கொஞ்சம் க்ரீமியாக இருக்கணும்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும் தண்ணி. உப்பு காரம்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆவிலாம் போட்டால் ஒன்றும் ஆகாதா பேட்டரியில்? சால்ட்டை தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த கறி என்ன நினைக்கணுங்க? பட்டர் போடுங்க. இப்போ இது நம்ம ரைஸுக்கு வச்சு சாப்பிட போகிறோம். இது சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், பூரிக்கும் நல்லாயிருக்கும். சப்பாத்திக்குனா இன்னும் கொஞ்சம் கூட ஸ்வீட்டாக பண்ணலாம், இது ஆனால் சாப்பாடுக்குன்றதால கொஞ்சம் காரமாக இருக்கும்.